Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 33 verse 1 to 11. ஸோ சங்கீதம் 33வது அதிகாரம் அதில் 1லேருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சாம் வந்து இட்ஸ் சாம் ஆஃப் ப்ரைஸ், என்ன கம்யூனிட்டி சாம் ஆஃப் ப்ரைஸ். ஸோ ஒரு கம்யூனிட்டியாக எல்லாருமே ஒன்றா வந்து என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒன் வில் ஜாயின் இன் வித் மியூசிக், வித் சாங்ஸ் அண்ட் வித் டான்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வருவாங்க, பாட்டோட டான்ஸோட எல்லாம் வந்து குரூப்பாக என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை வந்து துதிப்பாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு வந்து விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த ப்ரைஸில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லி துதிக்கிறாங்க ஆண்டவர். முதல்ல என்னென்னா, ஆண்டவரோட வார்த்தை வந்து நேர்மையானது, அது அவர் வந்து ரொம்ப விசுவாசம் உள்ளவர்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவரோட வார்த்தை ஒரு மேன்மையான வார்த்தை, அதுக்கடுத்து ஆண்டவர் வந்து ஒரு விசுவாசம் உள்ளவர்னு சொல்கிறாங்க. இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட கவுன்சில் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எவர். ஸோ என்ன சொல்கிறாங்க, அவரோட பிளான்ஸ், அவரோட திட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணும், நித்தியமும் நீதியாக நிற்கும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதுக்கடுத்து அவரோட பிளான் வந்து இந்த சந்ததிக்கு மட்டும் இல்லை, எல்லா சந்ததிகளுக்கும் சேர்த்து அவர் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு தியோலாஜிக்கல் கிளைம்ஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்க, இதெல்லாம் துதிச்சுட்டு இறுதியில் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரோட கவுன்சில், ஆண்டவரோட வார்த்தை வந்து எல்லாமே எங்கே நிற்குது, ஸ்டாண்டிங் எக்ஸாக்ட்லி வேர் தே ஆல்வேஸ் ஸ்டாண்ட். முதல்ல ஆண்டவர் எங்கே சொல்கிறாரோ ஒரு வார்த்தையை, அவர் சத்தியத்தை, அதே இடத்துல தான் நிற்குது, எந்த இடத்துலையும் மாறாது. ஆண்டவரோட சத்தியம் வாக்கு எதுவும் மாறாதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 11. ஸோ Psalms chapter 33 verse 11 which says, "The counsel of the Lord stands forever, the plans of his heart to all generations." என்னோட சொல்கிறேன், "The counsel of the Lord stands forever, the plans of his heart to all generations." ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, சிம்பிளாக கிட்டத்தட்ட நம்ம நேற்று பார்த்ததுலேருந்து ஒரு கேரி வர மாதிரி, நம்ம என்ன பிளான் வச்சுருந்தாலும், நம்ம என்ன பர்சனல் கோல்ஸ் வச்சுருந்தாலும் அது என்ன ஆகலாம், டிஸ்டர்ப்ட் ஆகலாம், இல்லைனா அது வந்து வீணாக போகலாம். அந்த பிளான்ஸ், நம்ம வச்சுருக்க பிளான்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப்ட் ஆகி வீணாக போகலாம். ஆனால் நம்ம என்ன ரிலையபிளாக இருக்கலாம்னா, இந்த சங்கீதத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி, ஆண்டவர் ஏதோ நம்மளுக்கு ஒரு பிளான் வச்சுருந்தாலும், ஆண்டவர் நம்மளுக்கு ஏதோ வாக்கு கொடுத்துருந்தாலும் அது என்ன பண்ணலாம், தைரியமாக நம்பலாம். ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற வாக்கு வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் சாலிட் கிரவுண்ட். ஸோ அது என்ன ஆகாது, எந்த நேரமாக போனாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு நிறைவேறும், கண்டிப்பாக மாறாதுன்னு தான் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு டேவிடும் இந்த சாமில் மக்களும் ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு கதை மாதிரி தான். அதாவது பில்டிங் கட்டுறாங்க. பில்டிங் கட்ட போது ரெண்டு பேர் ரெண்டு இடத்துல பில்டிங் கட்டுறாங்க. ஒருத்தவங்க வந்து பெட் ராக்கில் கட்டுறாங்க. பெட் ராக்னா சாலிட் கல்லுன்னு வச்சுக்கோங்க, சாலிட் கல். அந்த ஃபவுண்டேஷனில் ஒருத்தவங்க வந்து வீடு கட்டுறாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சேத்து மண்ணில் கட்டுறாங்க. சேத்து மண் என்ன இருக்கும், அப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தண்ணி பட்டோன்னு என்ன ஆகிடும், அது ரொம்ப லிக்விடாகி அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு இடத்துல வீடு கட்டுறாங்க. கட்டப்போது என்ன ஆகும், திடீர்னு இப்போ மழை பெய்யுதுன்னா சேத்துல கட்டினவங்க என்ன ஆகும், அவங்க வீடு சேது வந்து வெயிலில் நல்லா காஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இங்கே வீடு கட்டலாம். ஆனால் மழை பெஞ்சிட்டோன்னே என்ன ஆகும், அந்த தண்ணியில் சேறு வந்து கம்ப்ளீட்டாக லிக்விட் மாதிரி ஆகிடும், தண்ணி மாதிரி ஆகிடும், ரொம்ப வீக் ஆகிடும். கட்டின பில்டிங்லாம் என்ன ஆகும், அந்த சேத்துல இருந்த வீடெல்லாம் அன்ஸ்டேபிளாக இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும். அது என்ன ஆகும், கிராக்ஸ் வரும், கண்டிப்பாக ஆடுறதுல அதுக்கடுத்து கீழே விழும். ஆனால் அந்த கல்லில் பெட்ராக்கில் வீட்டு கட்டினவங்களுக்கு என்ன ஆகும், எவ்வளோ மழை பெஞ்சாலும் என்னானாலும் அந்த ஃப்ளோரு ஸ்டேபிளாக இருக்கும். ஃப்ளோர் என்ன இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே டேவிட் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நேற்று பார்த்ததில் வந்து நம்ம சித்தத்தை என்ன பண்ணும், ஆண்டவரோட சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபர்தராக அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன பிளான் வச்சுருந்தாலும் அது வந்து என்ன ஆகலாம், இட் வில் கெட் டிஸ்டர்ப்டட். ஏன்னா நம்ம பிளான்ஸ் வந்து நம்ம எதில் கட்டுறோம், அந்த சேத்துல தான் நம்ம கட்டுறோம். ஆனால் ஆண்டவர் வச்சுருக்க நம்மளுக்கு சித்தம், ஆண்டவர் வச்சுருக்க நம்மளுக்கு பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த கல்லில் கட்டின மாதிரி. ஏன்னா அவர் ஒரு வாட்டி சொன்னால், அவர் நம்மளோட நிறைய ஞானத்தை வச்சு, அன்பை வச்சு, கிருபை வச்சு அவர் வச்சுருக்காரு நம்மளுக்கு, அவருக்கு வச்சுருக்க சித்தம் எல்லாம். ஸோ அந்த ஞானத்தை வச்சுருக்க சித்தம் வச்சுருக்க ஆண்டவர் கண்டிப்பாக என்ன வச்சுருக்காரு, நம்மளுக்கு பெஸ்ட் பிளான் தான் வச்சுருப்பார். ஸோ அந்த ஞானம் தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், we should align our will with God's will. நம்மள என்ன பண்ணும், ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சித்தத்தையும் அலைன் பண்ணும். ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணாலும் we should ask, ஆண்டவர் இது உங்கள் சித்தமா, இது உங்கள் வில்லான்னு கேட்டுட்டு அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம ஜெபத்தை பதில் சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம பிளான்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அழிஞ்சு போகும். நீங்களே பாருங்கள், நிறைய பேர் நிறைய பிளான் பண்ணுவாங்க. ஹியூமன்ஸ் எஸ்பெஷலி
ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த ஈரான் வார் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன சொன்னாங்க, 2 வாரத்தில் முடியும், 1 வாரத்தில் முடியும்னு நினச்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 2 months கிட்ட ஆகிடுச்சு, 2 மாதம் ஆகிடுச்சு, இன்னும் என்ன ஆகுது, அந்த போர் போயிட்டே இருக்குது. அதான் அவ்வளோ பல வாய்ந்த யூஎஸ் கவர்மெண்ட் போட்ட பிளானே சரியாகலைன்னா, வேலை செய்யலன்னு நம்ம யார், லைக் ஹூ ஆர் வி? ஸோ நம்மளும் நிறைய பிளான் போட்டாலும் we should make sure our plans, our wills aligns with God's will. நம்ம சித்தமும் ஆண்டவர் சித்தமும் ஒன்றும் அலைனாக இருக்கணும். அலைனாக இருந்தால் it will be a big blessing for us, and that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and reminder that your will and your plans for us reign supreme over all our own plans, Lord. Lord, thank you for this reminder, Lord. And Lord, please give us the humility to submit to the plans that you have for us, and let us not get prideful enough to make plans on our own and move in our own paths, Lord. Lord, give us the strength and courage to stick to the plan that you have given for us, and Lord, give us the grace to follow it through, Lord. All of this in Christ's name I pray. Amen.